ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் களி ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிமாக வெளிவந்திருக்கு. இப்போ இதோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, ட்ரிப் போகிறாங்க, ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரிப் போகிறாங்க. கூடவே சரக்கு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் சரக்கு அடிச்சுட்டு அவங்க போக வேண்டிய பாதையை தவிர்த்துட்டு வேறு எங்கேயோ போயிடுறாங்க. போய் அங்கே ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த சம்பவத்துலேருந்து இவங்க எப்படி மீண்டாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த காடும் சார்ந்த இடமும் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அழகான காடு எங்கடா இருக்குது குமார் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே காமிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு செம்மையாக இருக்குது. அதேமாதிரி பியூஜியம் சீனுக்கு போய் சீன் நமக்கு வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க. 20 நிமிஷம் தான் அந்த படம் ஓடுது. அந்த 20 நிமிஷத்துலையும் நல்ல ஒரு பியூஜியம், நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. காட்டுப்பகுதியும் இந்த அழகையும் காமிக்கும் நல்லாவே இருக்குது. காமெடியும் நல்லாவே எடுபட்டுருக்கு. இவங்க காட்டுக்கு ட்ரிப் போயிட்டு அதுக்கப்புறம் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக அந்த சம்பவத்தில் மாட்டிக்கும் போது அதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அந்த காமெடித்தனமான முயற்சியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ட்விஸ்ட் எண்டிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா தனித்துவமாக எழுதி எடுத்திருக்காங்க. மொத்தம் ஒரு 6 பேர் இருப்பாங்க. 6 பேருக்கு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் கொடுத்து அந்த 20 நிமிஷத்தில் முடித்தாங்க பாருங்கள். அதுதான் ஹைலைட்டு. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில கெட்ட வருது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியாது, ஃபேமிலியாக பார்க்க முடியாது. அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஃபேமிலியை உட்காந்த போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி கதைன்னு பார்த்தா எடுத்த கதை தான் இதே எடுத்து வச்சுருக்காங்க. அதில் எந்த விதமான ட்விஸ்ட் எண்டிங்கே எதுவுமே இல்லை. குறிப்பாக இந்த படத்தை எதுக்கு பார்க்கலான்னா, அந்த ஒளிப்பதிவு, அந்த சினிமோட்டோகிராஃபிக்காக பார்க்கலாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இடம் இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பியூஜியம் நல்லாவே இருக்குது. அதுக்காக அந்த படத்தை பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் போல் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.